வாங்க. ஓ பன்னீர்செல்வத்துக்கு திமுக கொடுத்த ஆஃபர். பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தது? தமிழக சட்டசபை தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகின்றன. அந்த வகையில் திமுக தனது கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சியை மேற்கொண்டு வருகிறது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டு தனியாக செயல்பட்டு வரும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை கூட்டணிக்குள் கொண்டுவர திமுக பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அதன் பின்னணி குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வருகிறது. இந்த முறை திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, சீமானின் நாம் தமிழர், விஜயின் தாவேக என 4 முனை போட்டி நிலவ உள்ளது. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து களமிறங்கும் நிலையில் சீமானின் நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல் தனித்து போட்டியிடுகிறது. தாவேக சார்பில் விஜய் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஆனால் தற்போது வரை எந்த கட்சியும் அவரது தலைமையை ஏற்கவில்லை. இதற்கிடையேதான் திமுகவும் அதிமுகவும் தங்களின் கூட்டணியை பலப்படுத்தும் பணியில் தீவிரமாக உள்ளன. தற்போது வரை பாமக நிறுவனர் ராமதாஸ், பிரேமலதா விஜயகாந்தின் தேமுதிக, கிருஷ்ணசுவாமியின் புதிய தமிழகம், முன்னாள் முதல்வரான ஓ பன்னீர்செல்வத்தின் அதிமுதொஉமிக இன்னும் கூட்டணியை உறுதி செய்யவில்லை. இந்த நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வத்தை திமுக கூட்டணிக்கு கொண்டு வருவது தொடர்பாக அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு திமுகவின் மூத்த தலைவர் ஒருவர் தொலைபேசியில் ஓ பன்னீர்செல்வத்தை தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது புதிய கட்சியை தொடங்கி திமுகவில் இணையுங்கள், இல்லாவிட்டால் திமுகவில் இணைந்து செயல்பட அவருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஓ பன்னீர்செல்வத்தின் அரசியல் பலம் மற்றும் அவர் சார்ந்த முக்குளத்தோர் சமூகத்தில் அவரது செல்வாக்கு குறித்து தென் மாவட்ட அமைச்சர் ஒருவருடன் திமுக தலைமை ஆலோசனை மேற்கொண்டது. அப்போது அந்த அமைச்சர், ஓ பன்னீர்செல்வத்தால் கட்சிக்கு அதிகப்படியான வாக்குகளை பெற்றுத்தர இயலாது. 2021 சட்டசபை தேர்தலில் 20 தொகுதிகளில் அதிமுகவின் வெற்றி வாய்ப்புகளை டிடிவி தினகரனின் அமமுக கட்சி பறித்தது. டிடிவி தினகரன் போல் ஓ பன்னீர்செல்வம் இல்லை என்று கூறியுள்ளார். இருப்பினும் ஓ பன்னீர்செல்வம் திமுக கூட்டணிக்கு வந்தால் அது பலமாக இருக்கும் என்று திமுக நம்புகிறது. பலமுனை போட்டி நிலவுவதால் திமுக யாரையும் மிஸ் செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறது. இதனால் ஓ பன்னீர்செல்வத்துக்கான கதவை திமுக இன்னும் மூடவில்லை என்று சொல்லப்படுகிறது. இறுதி முடிவு ஓ பன்னீர்செல்வம் வசம் உள்ளது. இதனால் அவர் எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்க உள்ளார் என்பது பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இணைவதில்தான் விருப்பமாக உள்ளார். அவருக்கு அரசியலில் அடையாளம் கொடுத்து முதல்வர் பதவியில் அமர வைத்தது அதிமுக தான். இதனால் அவர் அதிமுகவின் எதிரியாக உள்ள திமுகவில் இணைய தயங்குகிறார். அவரது விருப்பம் அதிமுகவாகத்தான் உள்ளது. இருப்பினும் ஓ பன்னீர்செல்வத்தை எந்த காரணம் கொண்டு மீண்டும் சேர்க்க முடியாது என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக உள்ளார். அதேபோல் தேமுதிகவுடனும் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. தேமுதிகவுக்கு 7 சட்டசபை தொகுதி, 1 ராஜ்யசபா எம்பி பதவியை வழங்க திமுக உறுதியளித்துள்ளதாகவும் விரைவில் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் 234 தொகுதிகளில் 173 இடங்களில் திமுக களமிறங்கியது. இந்த முறை திமுக 170 தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.